இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க ரெண்டு பேருமே ஃப்ராடுங்க. இல்ல நான் தெரியாம கேக்குற ரெண்டு பேரும் குடிப்பீங்களா என்ன? நீ ஒண்ணு மறந்துட்டியா? லட்சுமி ரிஷி ஒன்னா போறத பாத்துட்டு இவ்வளவு ஷாக்கா உட்கார்ந்துகிட்டு இருக்க. நான் பார்த்தா கூட இவ்வளவு ஷாக் ஆக மாட்டேன். நீ கொஞ்சம் சொல்லு, நீ சொல்லு. நீ தானே எங்க தங்க சொன்ன, சொல்லு. நான் சொல்லல. நீங்க தங்க சொல்லி நான் சொல்லல. கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் நீங்க மறைஞ்சிக்கலாம்னு தான் நான் உன்கிட்ட சொல்லி இருந்தேன். ஆனா இங்கே தங்குன்னு சொல்லல. இது என்ன அனாதை ஆசிரமா இல்ல பப்ளிக் இன்ஸ்டிடியூட்டா வந்து போறதுக்கு? நான் ஒன்னும் அனாதை கிடையாது. எனக்கு சொந்த பந்தம் எல்லாருமே இருக்காங்க. ரெண்டு கல்யாணம் பண்ண ரெண்டு பேருமே என்ன வேணான்னு விட்டுட்டு போயிட்டாளுங்க. நான் ஒன்னும் அனாதை கிடையாது. முதல்ல அதை நீ புரிஞ்சுக்க. என் வாழ்க்கையில நீ தான் விளையாடிட்டு இருக்க. நீ என்கிட்ட என்ன சொன்ன? 2 நாள் இங்க தங்கு, அது போதும்னு சொன்னல. நான் அதை தங்கிட்டு போறேன். நான் இங்க தான் தங்குவேன், அது இங்க தான் தூங்குவேன். ஃபைன் ஃபைன். எக்கேடுனா கெட்டு போ. 2 நாள் தங்கணும்னா தங்கிக்கோ மாம். சொல்லுங்க மாம், இவன் இங்க தங்கினா பரவாயில்ல. முதல்ல கேக்கல, இப்ப ஏன் கேக்குற? மை காட், இப்ப நீங்களுமா? போதும், நிறுத்துங்க. என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க. ஏற்கனவே நான் குழம்பி போயிருக்கேன். பைத்தியம் ஏன் நீ டென்ஷன் பிடிச்சிருக்க. ஆகுற? எதுக்கு உனக்கு பைத்தியம் பிடிக்கணும்? மல்லிஷ்கா, உங்களுக்கு டிவோர்ஸ் ஆகுற வரைக்கும் நீ டீல் பண்ணி தானே ஆகணும். டிவோர்ஸ் குப்பையில போடுங்க. சும்மா டிவோர்ஸ் டிவோர்ஸ் டிவோர்ஸ்னு சொல்லிக்கிட்டு டிவோர்ஸே ஆக மாட்டீங்க. மல்லிஷ்கா, டிவோர்ஸ் ஆயிடும். நீ டைம் கொடுக்கணும். அதோட நீலம் லக்ஷ்மிய மருமகளா ஏத்துக்கவே மாட்டா. சொல்ல போனா இப்பவும் உன்கிட்ட ஒரு வழி இருக்கு. நாளைக்கு ரொம்ப முக்கியமான நாள். அத உனக்கு சாதகமாக்கு. நாளைக்கு உனக்கான நாளா நீ மாத்திக்கிட்டா அப்புறம் ரிஷியோட பேர் உன் கூட சேர்ந்துடும். ரிஷியோட பெயர் உன் பேருக்கு பின்னாடி வரும். மிஸ்ஸஸ் மல்லிஷ்கா ரிஷி ஓபராய். சரி, நாளைக்கு அப்படி என்னதான் இருக்கு? ஞாபகப்படுத்து. ஓ எஸ் எஸ், யூ ஆர் ரைட். கரெக்ட். தேங்க் யூ மாம். நான் இப்பவே எல்லா ஏற்பாடுகளையும் பண்றேன். சரியா? தேங்க் யூ. ஐ வில் see. ஆண்டி அவகிட்ட சொல்லுங்க, என்கிட்ட. ரெண்டு கீழ் பக்கத்துல இருந்து வந்ததுன்னு நினைக்கிறேன். ஏதாவது உளறிட்டு போதுங்க. திடீர்னு தேங்க்யூ மம்மின்னு போறா. என்னன்னு சொல்லிட்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். திடீர்னு சிரிக்கிறா, திடீர்னு அழறா. என்னன்னே புரிய மாட்டேங்குது. சரியான கிறுக்கு பிடிச்சவளா இருக்கா. ஆனா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல லக்ஷ்மி யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவளாலதான் நம்ம குடும்பத்துல எப்ப பாரு ஏதாவது பிரச்சனை வருது. கெட்ட சகுனம் இல்லாம வேற என்னவா? நிலம், உன்னோட எண்ணங்கள், உன்னோட கண்ணோட்டங்கள் எவ்வளவு நாளைக்கு அப்படியே இருக்குன்னு பார்க்கலாம். இந்த தர்ம யுத்தத்துல யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். தவறான எண்ணம் ஜெயிக்குதா இல்ல நேர்மை ஜெயிக்குதா? நீங்க ஜெயிச்சிட்டீங்க மாமா. இல்ல, நான் சொல்ல வந்தது உங்க நியூஸ் ஜெயிச்சிருக்குன்னு. நீங்க சொன்ன குட் நியூஸ் ஏன் குட் நியூஸ் விட பெருசு. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நம்ம கிட்ட பண்ண புக்கிங்ஸ் எல்லாம் யார் யாரெல்லாம் கேன்சல் பண்ணாங்களோ அவங்க திரும்ப புக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் நம்ம பிசினஸ் முன்னே விட இப்ப நல்லா போகுது. எஸ், and the credit goes to Rishi and Lakshmi. and Ayush. ராமர் சீதை லக்ஷ்மணன் ஜோடி இது இல்ல? உண்மையிலேயே ராமன் சீதை ஜோடிதான். என்னன்னைக்கு சந்தோஷமா இருக்கட்டும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. நாம ஜெயிப்போன்னு தெரியும் டாட். ஏன்னா நாம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல. நாம கரெக்டா இருந்தோம். அப்படின்னா எல்லாமே சரியா நடக்கணும்ல. எஸ் பிரதர். அண்ட் மாம் ப்ளீஸ், நான் நல்லா இருக்கணும்னு தான் நீங்க ஆசைப்படுறீங்கன்னு தெரியும். அதுக்காக நீங்க நல்ல விஷயமும் பண்றீங்க. ஆனா லக்ஷ்மியை நீங்க திட்டுறது அது சரியில்லை. இதை நீங்க வேற மாதிரி பார்க்க கத்துக்கணும். நிறைய தப்பு நடந்தது. ஆனா அது எல்லாத்தையும் லக்ஷ்மி தான் சரி பண்ணால. அவ நல்ல சகுனம், கெட்ட சகுனம் இல்லமோ. ஆனா இதுல ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப கிளியரா இருக்குமோ. லக்ஷ்மி கெட்ட சகுனமா இருந்தா என்னோட லைஃப்ல எல்லாமே தப்பா நடந்திருக்கும். எதுவுமே சரியா நடந்திருக்காது. எல்லாமே மோசமா போயிருக்கும். அண்ட் இன்னைக்கு நான் உங்க முன்னாடி உயிரோட பேசிக்கிட்டு இருக்கவே மாட்டேன். இந்த மாதிரி பேசாதன்னு பல வாட்டி உன்கிட்ட சொல்லிருக்கேன். இப்ப தோணு பண்ணு. என்ன பண்ணும்? நம்ம எப்பெல்லாம் தப்பா பேசுறோமோ அப்ப தூன்னு பண்ணி அந்த கெட்ட வார்த்தைகளை வெளியில தள்ளணும். அப்பதான் அந்த சொல்லு உன் நாக்கிலே இருக்காது. இப்படி பண்ணு. தூ எங்க ஊர்ல
ஊர்லலாம் இப்படிதான் பண்ணுவாங்க. என்ன அந்த தூ 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 தூவா? அதாவது நாம எப்பவுமே நல்லதே பேசணும். தலையில முட்டிக்கிட்டு அப்புறம் கருப்பு நாய் வந்து கடிக்கும். எனக்கு எல்லாம் புரியுது. ரிஷி, ப்ளீஸ் நீ இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேசாத. எனக்கு இது சுத்தமா பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. எனக்கும் தான் இதெல்லாம் பிடிக்காது லக்ஷ்மி. உன்னை தப்பா பேசுறது எனக்கு பிடிக்கல. இனிமே இவளை யாரும் கெட்ட சகுனம்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது, சரியா? இன்னும் சொல்லணும்னா நீ நல்லா வாழணும்னு நாளைக்கு பூஜை பண்ற நாள். காரடையான் நோன்பு. அதோட லக்ஷ்மி 2வது தடவையா இந்த விரதத்தை இருக்கிறா. உனக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கணும்னு லக்ஷ்மி நாளைக்கு விரதம் இருக்க போறா. லாஸ்ட் இயர் இருந்த மாதிரி விரதமும் இருந்தாங்க. அவங்க உயிரை பணைய வச்சு ரிஷி ப்ரோவையும் காப்பாத்திருக்காங்க. நானும் இந்த விரதம் இருக்க போறேன். ரிஷிக்காக. குட் மலிஷ்கா, நீ ரிஷிய மனசார காதலிக்கிற. அவனுக்காக விரதம் இருக்க விரும்புற. ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ. தேங்க்யூ. என்ன பேச்சு பேசுற நீலம்? லக்ஷ்மி தான் ரிஷியோட மனைவி. லக்ஷ்மியோட புருஷன் தான் ரிஷி. அதனால இங்க பாரு, நீ எதுக்கு விரதம் இருக்கணும்? ரிஷி உன் புருஷனா? நீ என்ன ரிஷியோட பொண்டாட்டியா? 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல, கல்யாணம் ஆகல பாட்டி. ஆனா கல்யாணம் நடக்கும் இல்லையா? காலங்காலமா எங்களோட உறவு நீடிச்சிருக்குல்ல. என்கேஜ்மெண்ட் முடிச்சாச்சு, கல்யாணம் தான் நடக்கல. ஆனா மனசார நான் ரிஷிய கல்யாணம் பண்ணியாச்சு. ரொம்ப முன்னாடி எங்க கல்யாணம் நடக்க இருந்தது. உங்க முன்னாடியே நடக்க இருந்தது. கல்யாணம் நடக்கிறதா இருந்தது, அதான் நடக்கலல்ல. லக்ஷ்மி தான் ரிஷியோட மனைவி, தெரிஞ்சுக்க. ரிஷி லக்ஷ்மியோட புருஷன். நாளைக்கு நீ அந்த விரதம் எல்லாம் இருக்க கூடாது. என்ன பாட்டி நீங்க? ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது மலேஷ்கா. ஆனா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் கலாச்சாரம், ஒழுக்கம் இத மீறி எதையும் நான் நடக்க விட மாட்டேன். என்ன நீலம்? கல்யாணம் ஆன எல்லா பொண்ணுங்களுக்கும் நாளைக்கு ரொம்ப முக்கியமான நாள். அவளுக்கு மட்டும்தான் அவன் மேல முழு அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரத்தை மனசுல வச்சுதான் தன்னுடைய கணவனுக்காக அவ முழு நாள் விரதம் இருப்பா. அதோட இன்னொரு உண்மை என்னன்னா, இந்த உரிமை லக்ஷ்மிக்கு மட்டும்தான் கிடைக்கும். அதனால ப்ளீஸ் இவங்க சந்தோஷத்தை யாரும் கெடுத்துறாதீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு சந்தோஷத்தை இந்த குடும்பத்துக்கு கொண்டு வந்திருக்கா. அதோட ரிஷியோட உயிரையும் அடிக்கடி அவ காப்பாத்தி இருக்கா. அதனால இந்த விஷயத்துக்கு மதிப்பு கொடுத்து மனிதாபிமானத்தோட இவங்க சந்தோஷத்துக்கு தடையா நிக்காதீங்க.